வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மகர லக்னத்தை பற்றி பார்க்கலாம். மகர லக்னத்தில் பிறந்தவங்க எப்போவுமே 4ஆம் பாவத்தை யூஸே பண்ண முடியாது, அவங்களுக்கு யூஸே ஆகாது. ஏன் அப்படின்றத பார்த்திங்கன்னா, 4ஆம் பாவன்றது தாய் வழி சொத்து, வண்டி வாகனம், வீடு, நிலபுலம், இது எல்லாமே 4ஆம் பாவத்தில் வருது. இப்போது அவங்க அம்மா மூலமாக கிடைக்கிற சொத்து இருக்கு இல்லைங்களா, அதுவே உங்களுக்கு சரி வர கிடைக்காது. அல்லது இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே அதை அனுபவிக்க முடியாது. ஒரு வீடு ஒன்று இவங்க பேரில் வாங்குகிறாங்க, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும், அந்த வீட்டில் இருக்க முடியாது, திடீர்னு வேறு ஊர் போகிற சூழ்நிலை வந்துடும். இல்லை நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அது இவங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். சரி, இப்போ நான் வீடு கட்டி வாடகைக்கு வர்றேன் அப்படின்னா அந்த வாடகை சரி வராது. வாடகை கூட வர்றதில் கூட பிரச்சனை வரும். சரிங்களா, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மகர லக்னக்காரங்க ப்ராப்பர்ட்டியை ஃபேமிலியில் உள்ள மற்றவங்க பேர், நம்பிக்கையான யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஃபேமிலியில் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த மாதிரி யார் பேர்லையாவது நீங்கள் சொத்தை வாங்கி அவங்க மூலமாக நீங்கள் சொத்தை அனுபவிச்சுக்கலாமே ஒழிய, நீங்களாக சொத்தை உங்கள் பேரில் வாங்கி நீங்களே அனுபவிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இவங்க படிப்பாங்க இல்லையா, படித்த படிப்பு கூட அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இவங்க ஒன்று படிச்சிருப்பாங்க, வேலைக்கு கொண்டு போவாங்க, அதுக்கான ஒரு டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு யூஜியாக இருக்கட்டும், இவங்க ஒன்று படிச்சிருப்பாங்க, அவங்க பார்க்குற வேலை அந்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. சர்வீஸ் ஓரியன்ட், சேவைத்துவமான வேலை, மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதுக்கு ஒரு விதிவிலக்குன்றது இருக்கும். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு வண்டி வாங்கினா கூட, இவங்க பேரில் ஒரு வண்டி வாங்கினாங்கன்னா அது யூஸே பண்ண முடியாது. அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாகவே இருக்காது. 4ஆம் பாவத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு யூஸே ஆகாது. சர்வீஸில் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட சொத்து, வீடு, வாகனம் எதுவும் உங்கள் பேரில் வாங்காதீங்க. உங்கள் கூட இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர் நம்பிக்கையான ஆள் பேரில் வாங்குங்க. அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம், பயன்படுத்தலாம். வீடை உங்கள் பேரில் வாங்கி வச்சுட்டு வாடகை வரும், வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, வாடகை கூட வராது. சரிங்களா, நன்றி, வணக்கம்.